வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 சிலபஸில் நேற்றுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம தமிழை பற்றியும் மேக்ஸில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, தமிழில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்தால் முன்னே மாதிரி அதே 75 கொஸ்டின் தான். இப்போவும் சேம் 75 கொஸ்டின், 25 ஆப்டிடியூட். முன்னாடி ரெண்டும் ஒன்றா இருக்கும். இப்போ இதை பார்ட் ஏனும் மேக்ஸை பார்ட் பினும் தமிழ் பார்ட் சினும் பிரிச்சுட்டாங்க. அப்போ பாருங்கள், இதில் 75 கொஸ்டின். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றமே எங்கே இருக்குன்னா யூனிட்டில். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி படிப்போம்னா ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக மேக்ஸோட ஆப்டிடியூடோடு சேர்த்து 10 யூனிட் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 6 யூனிட் தான். மொத்தமாக எத்தனை யூனிட்? 6 யூனிட். 10 யூனிட்டில் ஒரு யூனிட் விட்டுருங்க, மேக்ஸ் போச்சுன்னா மிச்சம் 9 யூனிட் இருந்துச்சுங்களா. இப்போ 9 யூனிட்டில் எதை கட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி பெரிய பார்ட்டாக இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸில் தனி யூனிட்டாக எங்கேயுமே கொடுக்கல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இல்லை. அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காதான்னு கேட்குறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஆனால் வேறு மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி நம்ம உள்ள டீட்டெயிலாக படிக்கும்போது பார்ப்போம். அடுத்து வேறு எந்த யூனிட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான யூனிட்டாக நம்ம இதுக்கு முன்னாடி ஐஎன்எம், அடுத்து ஹிஸ்ட்ரி ரெண்டுத்தையும் தனித்தனியாக படிச்சிருந்தாங்களா. ரெண்டுத்தையும் தனித்தனியாக இது ஒரு யூனிட்டில் இருக்கும், ஹிஸ்ட்ரி தனியாக யூனிட்டில் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு யூனிட் ஆகிட்டாங்க. அதனால் இது ஒரு யூனிட், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு யூனிட் மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி சேர்த்ததால் அது ஒரு யூனிட் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக வேறு என்ன யூனிட்னா யூனிட் 9 என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சிலபஸ்லேருந்து தனி யூனிட்டாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் சிம்பிளாக வேறு ஒரு யூனிட் கூட அட்டாச் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போது இது ஒரு யூனிட் போச்சுன்னா இது ஒரு -1. மொத்தமாக சேர்த்தா மொத்தமாக 3 யூனிட்டை குறைச்சிருக்கிறாங்க. மொத்தமாக இப்போதைக்கு 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு இந்த கண்டென்ட்லாம் இல்லையான்னு கேட்குறீங்க. இந்த கண்டென்ட் இப்போவும் இருக்குது. முன்னே இந்த சேம் சிலபஸ் தான். ஆனால் என்னென்னா அங்கங்கே நிறைய சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் இப்போ கொடுத்துருக்கிற சிலபஸில் என்ன பெரிய மாற்றம் இருக்கிறதுல பெரிய மாற்றம்னா, கொஸ்டின் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வருன்ற மாதிரி டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. சயின்ஸ் எடுத்துக்கோங்க, ஜென்ரல் சயின்ஸ் எடுத்தால் 5 கொஸ்டின் தான் கேட்குறத சொல்லியிருக்காங்க. முன்னாடி எப்படின்னா ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டின் வரும், கெமிஸ்ட்ரியில் 2 வரும், பாட்னியில் 2 கொஸ்டின், ஜுவாலஜியில் 2 கொஸ்டின். மொத்தமாக ஒரு 8 கொஸ்டின் கிட்ட, மினிமம் ஒரு 8 கொஸ்டின் கிட்ட சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் மொத்தமே 5 கொஸ்டின் கேட்குறதா சொல்லிட்டாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. சயின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சயின்ஸ் ஒரு கடல் மாதிரி, அவ்வளோ சீக்கிரம் அதை படிக்கவும் முடியாது. அப்போது அவ்வளோ பெரிய கடலையே நீங்கள் படித்தாலும் 5 மார்க் 5 கொஸ்டின் தான் அதிலேருந்து கேட்கப்படும். சிலபஸில் பெருசாக மாற்றலை. இதுக்கு முன்னாடி என்னென்ன படிச்சிங்களோ மேக்ஸிமம் அதே தான் சிலபஸில் இருக்குது. இதில் இருக்கிற சிலபஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். வேறு எதுவும் பெருசாக படிக்க தேவையில்லை. இதை படிக்கிறதே வருஷ கணக்காகும். பட் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்னொன்று கவனிக்கணும், எல்லாத்தோட லாஸ்ட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ். முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு யூனிட்டாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லா சப்ஜெக்ட் எல்லா யூனிட்டுக்கு லாஸ்ட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ்னு கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் சயின்ஸ் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டால் அது நீங்கள் சயின்ஸ் கொஸ்டினில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனி பார்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லா யூனிட்லையும் ஒரு கொஸ்டின் ஆச்சு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருவாங்க. எப்படின்னா இதில் 4 கொஸ்டின், சயின்ஸில் புக் டேட்டாலேருந்து 4 கொஸ்டின் கேட்டால் ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். ஜாகிரஃபி எடுத்தாலும் அப்படி தான், ஒரு 4 கொஸ்டின் புக் கொஸ்டின்லேருந்து கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிலபஸில் பெருசாக மாற்றல. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோமோ அதே தான் இப்போ இருக்குது. ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியும் 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். கீழே லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ். என்ன பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ். இன்னொன்று பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஆல்ரெடி இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நீங்கள் எதை படித்தாலும் அதிகமாக டிஎன்பிசியில் படிக்கணும். அதே தான் இந்த சிலபஸ்லேயும் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ்னு கீழே லாஸ்ட்டாக ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், இந்த யூனிட்டில் தான் பெரிய மாற்றம். ஹிஸ்ட்ரி தனி யூனிட்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இது ஒரு யூனிட்டாக இருக்கும். இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இது ஒரு யூனிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்த ஹிஸ்ட்ரியும் ஒன்று சேர்த்துட்டாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மிடிவியல், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொடங்கி குப்தர், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய கிளர்ச்சி இதோடு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னா சிலபஸில் இன்னும் நிறைய இருக்கும். கல்ச்சரை சார்ந்து இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இப்போது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த கல்ச்சரை சார்ந்த நிறைய டாபிக்ஸ் இடம்பெற்றிருக்கும், வேற்றுமையில் ஒற்றுமை இடம்பெற்றிருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் மாற்றி இதோடு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. தென்னிந்திய அரசுகளோட முடிந்தது. தென்னிந்திய அரசுகளில் விஜயநகர, பாமணி, சேர, சோழ, பாண்டியர் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ இதோடு முடிஞ்சிடுச்சு. இதில் மொத்தமாக எத்தனை கொஸ்டின்னா 10 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே மினிமம் 10 கொஸ்டின் கேட்கப்படும். ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே 10 கொஸ்டின் கேட்கப்படும். மினிமம் ஒரு 7-8 கொஸ்டின் ஆச்சு ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கப்படும். ஐஎன்எம் எடுத்துக்கிட்டோன்னா ஐஎன்எம்க்கு மேஜர் ரோல் இருந்துச்சு. ஐஎன்எம்லேயும் 10 கொஸ்டின் கிட்ட வரும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் இப்போ இவ்வளோ கொஸ்டின் குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, இந்த கொஸ்டினில் வேறு எதில் கேட்க போகிறாங்கன்னு பார்த்தோன்னா பின்னாடி பார்க்கலாம். எல்லாத்தையும் லாஸ்ட் யூனிட்லேருந்து போய் வச்சுட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள், நேஷனல் ரெனைசன்ஸ் தேசிய மறுமலர்ச்சி, தொடக்க கால கிளர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், இதெல்லாம் ஆல்ரெடி இந்த சேம் சிலபஸ் தான். பட் என்னென்னா
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இதில் வச்சுட்டாங்க. நேஷனல் லீடர்ஸ், டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் அஜிடேஷன் எல்லாமே இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து எதில் இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஐஎன்எம்ல இருக்காது, ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இந்த பார்ட்டே பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த லாஸ்ட் பார்ட் இருக்குங்களா, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன், இது கிடையாது. கேரக்டரிஸ்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இந்திய பண்பாடு, இது மொத்தமே இந்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்கும். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அதில் கல்ச்சருக்கு ஈடு கொடுக்குற ஒரு டாபிக் தான் இது. இதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மொத்தமாகவே 10 கொஸ்டினாக மாற்றிட்டாங்க. அப்போ பாருங்கள், நம்ம படிக்க வேண்டிய பார்ட் ரொம்ப பெருசு. ஆனால் கொஸ்டின் வர ஏரியான்னு பார்த்தோன்னா 10 கொஸ்டின் மட்டும்தான் இதுலேருந்து வரும். அடுத்ததாக எப்பவும் போல் மாறாத பாலிட்டியில் ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. பாலிட்டியோட கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாலிட்டியோட கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தமாக 15 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இந்த 15 கொஸ்டினும் மேலோட்டமாக கேட்குறதுல ஒரு 5-6 கொஸ்டின் மேலோட்டமாக இருக்கும். மற்ற கொஸ்டின் எல்லாம் டீப்பாக கேட்பாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா 15 கொஸ்டினோட வெயிட்டேஜ், இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சயின்ஸோட வெயிட்டேஜ், எல்லா வெயிட்டேஜ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட பாலிட்டியில் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா பாலிட்டியில் 10 கொஸ்டின் தான் வரும். இப்போ ஒரு 15 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிட்டிக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எதுனா பின்னாடி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பாலிட்டி. அடுத்து பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமான 20 கொஸ்டின். நல்லா யோசிங்க, 20 கொஸ்டின் கேட்கப்படுற ஒரு லேசாக எக்கனாமி மாதிரி இருக்குது. இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் வெறும் எக்கனாமி, முன்னாடி இந்தியன் எக்கனாமி இருக்கும். இப்போ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா? இது வேறு எதுவும் இல்லை, யூனிட் 9 இந்தியன் எக்கனாமி. ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 20 கொஸ்டின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் எப்படி நடக்கும்னா, யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பெருசாக கொஸ்டின்ஸ் வராது, 2 to 3 கொஸ்டின் தான் இடம்பெறும். அதன்படி பார்த்தா இப்போ எக்கனாமிக்கு ஆல்ரெடி இந்த சேம் சிலபஸ் தான் இருக்குது, பெருசாக மாற்றம் இல்லை அதில். அடுத்ததாக இந்த யூனிட் 9 எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, யூனிட் 9 சோஷியோ எக்கனாமி, பாப்புலேஷன், எஜுகேஷன், ரூரல் வெல்ஃபேர், இதுலேயும் லாஸ்ட்டில் சொல்ல வந்துட்டேன். லாஸ்ட்லேயும் இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. பாலிட்டிலையும் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு தனி டாப்பிக்காக கொடுக்காம எல்லாத்தோடவும் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ்னு கீழே கொடுத்துட்டாங்க. நம்ம பார்க்குற எக்கனாமிக்ஸ்லையும் கீழே கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், சிலபஸ் இது எல்லாம் யூனிட் 9. எஜுகேஷன், ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, ஜாகிரஃபி அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், வெல்ஃபேர் ஸ்கீம், சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ, இது எல்லாமே யூனிட் 9 இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ் எடுத்து பாருங்கள். இது எல்லாம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இந்த டாப்பிக்கில் இருந்துச்சு. இப்போ இந்தியன் எக்கனாமி, இது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இந்த சிலபஸே தான். எக்கனாமியில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு யூனிட் 8 யூனிட் 9 ஒரு 5-6 கொஸ்டின், மினிமம் ஒரு 2 to 5, 6 இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்கும் இந்த கொஸ்டினில். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதிகமாக கொஸ்டின் வராது குரூப் 4ல். ஆனால் இந்த டைம் நிறைய வரும் போல். இவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தா மினிமம் எக்கனாமிலேருந்தே ஒரு 10 to 15 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் மினிமம் ஒரு 5 கொஸ்டின் ஆச்சு இந்த சப்ஜெக்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த யூனிட்லேருந்து. இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸும் இடம்பெற்றிருக்கு. எக்கனாமிக்ஸ் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிறையவே வரும். ஸோ அதை சார்ந்த கேள்விகளும் இடம்பெறும். எல்லா யூனிட் பின்னாடியும் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்து ஒரு யூனிட்டே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான யூனிட். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் தமிழ்நாடு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இது யூனிட் 6. எங்கேயோ பார்த்ததில்லை, எங்கேயோ பார்த்ததே தான். ஏன்னா யூனிட் 8 இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க. வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அகழ்வாயோட இடங்கள், கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், சங்க இலக்கியம், அதுக்கடுத்த திருக்குறள், இதை பற்றின முக்கிய தகவல்கள். திருக்குறளில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும், அந்த டாபிக்ஸை படித்தாகணும். அடுத்ததாக பாருங்கள், இதுலேருந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன. ஆல்ரெடி இதை பார்த்த மாதிரி இருக்குங்களா? இயர்லி அகிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். நீங்கள் அங்கே படிக்க போகிறது இந்தியாவில் இருக்கிற முக்கியமானவங்களை பற்றி. இங்கே படிக்க போகிறது என்னென்னா நீங்கள் இங்கே எது யூனிட் 8க்கு எது முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தமிழ்நாடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இங்கே யார் யார் வருவாங்கன்னா புலிதேவர், வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்றவர்கள். இதில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியில் இவங்க வருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஸ்ட்ரகிள், பெண்களோட பங்கு விடுதலை போராட்டத்தில், வேரியஸ் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது எல்லாமே ஆல்ரெடி இந்த யூனிட் 8ல் இருந்த டாபிக் தான். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த யூனிட் 8க்கு 10 to 15 கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது இந்த யூனிட் 8க்கு 20 கொஸ்டினாக இன்னும் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. இதன்படி பார்த்தா நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய முக்கிய சப்ஜெக்ட்ஸ், முக்கிய யூனிட்டுகள் எதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறது இந்த யூனிட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஒன்றும் இல்லை, யூனிட் 8. இதில் பார்த்தோன்னா யூனிட் 6 நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்ததாக யூனிட் 5, யூனிட் 4, 5, 6 இந்த 3 யூனிட்டை நீங்கள் படிச்சிங்கனாலே இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின், அது ஒரு 20, இது ஒரு 5, 75 கொஸ்டினில் 40, 55 கொஸ்டின் இந்த 3 யூனிட்லேருந்து மட்டுமே இடம்பெறும். நல்லா பாருங்கள், 50 கொஸ்டின், கிட்டத்தட்ட 55 கொஸ்டின், 40, 55 கொஸ்டின், மற்ற இடத்துலேருந்து 20 கொஸ்டின் தான் கேட்கப்படும் மற்ற 3 யூனிட்டில். நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய யூனிட்கள் எதுனா யூனிட் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய யூனிட் எதுன்னு பார்த்தோன்னா
யூனிட் 4, 5, 6. இந்த 1, 2, 3க்கு 3க்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் இந்த 1, 2 ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா சயின்ஸு, அடுத்த யூனிட் ஜாகிரஃபி. இது ரெண்டுத்துக்கும் 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை. முதல் முக்கியத்துவம் இந்த 3 யூனிட்டுகளுக்கும், அடுத்த முக்கியத்துவம் இதுக்கு அடுத்ததாக இந்த 4வது யூனிட்டான 3வது யூனிட்டான ஹிஸ்ட்ரிக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஹிஸ்ட்ரி அண்ட் INM. ஓகேங்களா? இதுதான் இப்போ மாற்றிருக்கிற சிலபஸோட நிலைமை. சிலபஸில் பெருசாக மாற்றம் எதுவும் இல்லை. பட் என்னென்னா யூனிட் வைஸ் மாற்றிருக்கிறாங்க. கொஸ்டினோட வெயிட்டேஜ் மாறிடுது. சயின்ஸ்க்கான வெயிட்டேஜ் ரொம்பவே குறைச்சிருக்கிறாங்க. சயின்ஸை படிக்கணுமா வேணாமான்ற நிலமையில் இப்போதைய நிலமை அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ புக்ஸ் இருக்குது. 6th to 12th வரலும் படிக்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th வரலுமாச்சும் படிக்கணும். அவ்வளோ படித்தா மட்டும் தான் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும்னா மற்ற சப்ஜெக்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு போயிடலாம். என்னோட ஸ்டாண்ட் இது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். சயின்ஸை படிக்கலாமா வேணாமா, இல்லை வேறு சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது கரெக்டாக இருக்கான்றத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுதோ சொல்லுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சயின்ஸ்க்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் தான் தோணுது. ஏன்னா அவங்க 5 கொஸ்டின்லேயும் ஒரு கொஸ்டினாச்சு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகள் இடம்பெறும். ஸோ ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 கொஸ்டினுக்காக உட்காந்து ஒரு சயின்ஸ்ன்றது ஒரு கடல். 6th-லேருந்து 10th புக்கெல்லாம் படிக்கிறது எந்த அளவுக்கு பயன் தரும்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்து என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலில் தமிழுக்கான டெஸ்ட்டு பேட்சை வாரம் வைக்க போகிறோம். டெஸ்ட்டை வைக்க போகிறோம். அதுக்கான ஷெடியூல் இன்றைக்கி தரப்போகிறோம். நண்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டு தான், அமௌண்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் தான். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும். எதுக்காக இப்போ நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோன்னா, கொடுத்துருக்கிற சிலபஸ் எல்லாமே இலக்கண பார்ட். இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 6th standard 7th standard வரலும் புக் வைஸ் டெஸ்ட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம புக் வைஸ் கொண்டு போகிறது எந்த ஒரு பலனையும் தராது. ஏன்னா சிலபஸை முற்றிலுமாக மாறிடுச்சு. இலக்கண பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால் நம்ம சிலபஸ் வைஸ் படிக்க வேண்டியது கட்டாயம். அதுவும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். நம்ம சேனலில் இந்த வாரம் டாபிக்ஸ், இந்த வாரம் டெஸ்ட் இருக்க போதுன்னா அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு டெஸ்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் முக்கிய டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.